சுனாமி அலை மாதிரி தான் என்பிபி கடிச்சாலே. வெடிச்சம்பவங்களும் வாழ்வெட்டுகளும் இன்னமும் தொடர்ச்சி பெற்றதாக இருக்கிறது. வெள்ளை வேன் கடத்தல் விவகாரங்கள் அல்லது மாணவ மாணவிகளை கடத்தக்கூடிய சம்பவங்கள் இப்படி பலவாறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வடகிழக்கிலேயே தமிழர்கள் திரட்சியாக இருக்கக்கூடாது என்று வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவர்களே இந்த என்பிபி அரசாங்கத்தினர். நம்மளுடைய புலம்பெயர் உறவுகள், எங்களுடைய உறவுகள் இப்பொழுது என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இற்றவரை கல்முனைக்கு இந்த ஆட்சி புதுசா வந்த ஆட்சியிலே ஒரு நாளும் குரல் கொடுக்கவில்லை. குறிப்பாக தனியார் ஊடகத்தை பொறுத்த மட்டும் இந்த அரச அடையாள அட்டையானது, ஊடகவியலாளர்களுக்கான அரசு அடையாள அட்டையானது மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பழைய அரசாங்கம் எப்படி அரச ஊடகங்களை பயன்படுத்தியதோ அதே போலதான் இன்று இந்த அரசாங்கம் டக்ளஸ் இருக்கலாம், தியாகேந்திரனாக இருக்கலாம், அல்லது சந்திரகாந்தனாக இருக்கலாம், அல்லது பிஎஸ்என்வாக இருக்கலாம். நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோட்டீஸ்வரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே தனி ஒரு நபராக நின்று களம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் கோட்டீஸ்வரன் அவர்கள். எனவே அவர் சார்ந்த விடயங்கள், அவர் பற்றிய விடயங்கள், அதை தவிர இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தனி சிங்கமாக களமிறங்கி இந்த மாதிரியான வேட்பாளர்களை எவ்வாறு தெரிவு செய்கின்றார்கள், இந்த கள நிலவரம் எப்படி இருக்கின்றதை அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் வருகை தந்து அறிய இருக்கின்றோம். எனவே அவர்களோடு இணைந்திருக்கிறாங்க, அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா அவர்களே. ஐபிசி ஊடகத்துக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு தருணத்திலையும் மக்களை நாங்க மையப்படுத்த வேணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சர்வ சாதாரணமாக எங்களோட பழகுவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. நான் வந்ததுமே ஒரு ஆச்சரியத்தோடு தான் உங்களை பார்த்தேன். என்னடா இவர் ஒரு எம்பியா என்ற மாதிரி, என்னடா அவ்வளோ சாதாரணமா இருந்தாங்க. சரி, இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டுமே இந்த கள நிலவரம் எவ்வாறு தென்பட்டு கொண்டிருக்கிறது? அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் 1,13,500 பேருக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர் இருக்கிறார்கள். 7 பிரதேச சபைகள் தமிழர்கள் பிரதித்துவம் செய்கின்ற சபைகளாக இருக்கின்றது. அதிலே 4 சபைகள் முற்றுமுழுதாக தமிழர்களின் ஆதிக்கத்துக்குள் இருக்கின்ற சபைகள், ஏனைய சபைகள் பகுதியளவிலே இருக்கின்ற சபைகள். இருந்தாலும் இருக்கின்ற வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமாக, நடக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக இதிலே போடப்படுகின்ற வேட்பாளர்களை நாங்கள் சிறந்த வேட்பாளர்களை, மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த வேட்பாளர்கள் தான் நிச்சயமாக களமிறக்கப்படுவார்கள். அடுத்ததாக இந்த வேட்பாளர்கள், தெரிவு செய்யப்படுகின்ற வேட்பாளர்கள் கட்சியின் கொள்கைக்கு அமைய, மத்திய செயற்குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமையத்தான் இந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். நிச்சயமாக இப்ப நீங்க மத்திய செயற்குழுவின் அடிப்படையிலன்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் இப்ப ஒரு கட்டத்தில், அதாவது இப்பத்தைய ஆட்சி காலத்தை பொறுத்த மட்டும் முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு கோணம் எங்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எங்களோடு பயணித்தவர்கள், எங்களோடு வேலை செய்தவர்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பலரும் களமிறங்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு. அதுவும் தமிழரசு கட்சியில நிறைய பேர் களமிறங்கணும், நாங்கள் போட்டியிடணும்னு சொல்லி முந்திக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த கட்டம் எவ்வாறு நீங்க கையாளக்கூடியதா இருக்கும்? நிச்சயமாக. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களோடு கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்காக உழைத்தவர்களை போட வேண்டும் என்று நாங்கள் யோசித்ததில்லை. நாங்கள் யோசிப்பதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சிறந்த, மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த நபர்களைத்தான் நாங்கள் அவர்களை களமிறக்குவதற்கு தீர்மானித்தோம். அது மட்டுமல்ல, கட்சிக்கு விசுவாசமா இருக்க வேண்டும்.
கட்சியின் கொள்கைக்கு ஜாப்புக்கு கட்டுப்பட்டவர்களைத்தான் நாங்கள் அந்த விடயத்தின் அடிப்படையிலே தான் நிச்சயமாக களமிறக்குவோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்பொழுதும் தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள் சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற நல்ல வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிச்சயமாக என்னதான் எங்களோடு பயணித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைந்திருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் இதனுடைய சாராம்சமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்லி மிக முக்கியமான பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு தனியாளாக இவ்வாறு நீங்கள் கையாளுகின்றீர்கள்? நிச்சயமாக நான் தனியே இதை கையாளுவது என்பதனை விட எங்களது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசர் இருக்கின்றார்கள். அதே போல் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மாவட்டத்தின் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள், தொகுதி பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அனைவரோடும் கதைத்துத்தான் நாங்கள் இந்த முடிவை நாங்கள் எடுப்பது. தனியே நான் மட்டும் இந்த முடிவை எடுப்பதில்லை. அது அனைவரும் சேர்ந்துதான் மாவட்ட ரீதியான முடிவுகள் எடுக்கப்படும். கட்சியும் அந்த மாவட்டத்துக்குத்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது. நிச்சயமாக. குறிப்பாக நான் அறிந்த விதத்திலேயே கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் மக்களுக்காகவே பயணிக்கின்ற ஒரு நபர், மக்களுக்காக குரல் கொடுக்கிற நபர் என்று சொல்லித்தான் நாங்கள் அதிகம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பார்வையிடும் பொழுதும் அதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. அண்மையில இந்த கல்முனை பிரதேச செயலக விவகாரம் பற்றி மக்கள் பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். பல போராட்டங்களுக்கு மத்தியிலே தற்பொழுதும் அவர்கள் விடை கிடைக்காத வண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போன பாராளுமன்றத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, நீங்கள் மக்களுக்காக இந்த பிரச்சனை விடயத்திலே அதிகளவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் கோடீஸ்வரன் எம்பி எங்களுக்காக ஒரு தீர்வினை பெற்றுத் தருவார் சொல்லி பெரிதும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுக்கான தீர்வு அது கிடைக்கப் பெறுமா, அல்லது இந்த பிரதேச செயலகம் சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இதன் பிரதேச செயலகத்தின் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதிபலிப்பு என்பது மிக பாரதூரமான ஒரு பின்னடைவை கட்சிக்கும் இந்த மாவட்டத்துக்கும் ஏற்படுத்தி இருந்தது. அதனை யாரும் மறந்துவிட முடியாது. அதன் பிரதிபலிப்பு வடகிழக்கிலும் கூட அந்த தாக்கம் ஏற்படுத்தியிருந்தது. 1989ஆம் ஆண்டு ஓர் பிரதேச செயலகமாக இருந்து பின்பு 1993ஆம் ஆண்டு அது கேபினட் அந்தஸ்தோடு அது ஒரு முழு பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டிருந்தது. இன்று கூட அந்த பிரதேச செயலகம் 29 GN டிவிஷனோடு இருக்கின்றது. கல்முனை தெற்கு பிரதேச செயலகம், கல்முனை பிரதேச செயலகம் 29 GN டிவிஷனையும், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் 29 GN டிவிஷனைகளையும் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பிரதேச செயலகம் 2019 வரை பொது நிர்வாக உள்நாட்டல் அமைச்சின் வெப்சைட்டிலே அது ஒரு முழு பிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் தங்களது நோக்கத்தை அடைவதற்காக சில அதிகாரிகளை தங்களது கைக்குள்ளே போட்டு வைத்து இந்த பிரதேச செயலகத்தை உபபிரதேச செயலகமாக வெளியிலே காட்டப்பட்டிருந்தது. இதற்கான கேபினட் பேப்பர் கூட அமைச்சிலிருந்து அது மாயமா மறைந்திருந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கிறது. உண்மையாக என்ன சொன்னால், ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு பிரதேச செயலகம் கேபினட் முடிவெடுத்தது, அமைச்சரவை அனுமதி எடுத்த ஒரு பிரதேச செயலகத்தை உபபிரதேச செயலகமாக மாற்றுவதற்கு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அதாவது ஒரு பிரதேச செயலகத்தை மீண்டும் அது உபபிரதேச செயலகமாக மாற்ற வேண்டும் என்றால் அது மீண்டும் கேபினட்டிலே அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பிரதேச செயலகத்தை உபபிரதேச செயலகமாக மாற்றுவதற்கு அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது மாவட்ட அரசாங்க அதிபருக்கோ அல்லது வேறு எந்த அதிகாரிக்கோ அந்த முடிவு எடுக்கப்பட முடியாது அதனை மாற்றுவதற்கு. ஆனால் அதனை மீறி அமைச்சரவையின் அனுமதியை மீறி
அது எடுக்கப்பட்டது உபரிசிலாக மாற்றப்பட்ட என்பது உண்மையான ஒரு பாரதூரமான குற்றம். என்றால் கடந்த பாராளுமன்ற அமர்விலும் கூட இந்த விவாதம் நடைபெற்ற பொழுது நான் இந்த பிரதேச செயலகம் சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலே விவாதித்திருந்தேன். அதிலே ஹக்கீம் அவர்கள் சொல்லுகின்ற 70% நிலப்பரப்புகள் காணிகள் தமிழ் பிரதேச செயலகத்துக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். 30% தான் கல்முனை பிரதேச செயலகத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கு முன்பே நான் நினைக்கிறேன் 12 வருஷத்துக்கு முன்பே ஒட்டுமொத்தமாக இருந்த, அதாவது கல்முனை வடக்கு கல்முனை பிரதேச செயலகம் பிரிவட்டுகின்ற பொழுதே சாய்ந்தமருது பிரதேச செயலகம் கல்முனை பிரதேச செயலகத்துக்குள்ளே இருந்தது. அந்த சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தை பிரித்து கொடுக்கின்ற நேரம் அந்த நிலப்பரப்பு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதும் அந்த நிலப்பரப்பு கல்முனை வடக்கு பிரதேசத்தின் நிலப்பரப்பை பற்றி கதைக்கின்றார். ஆனால் பிரதேச நிலப்பரப்பு இருக்கின்றது என்பதற்காக கூட இருக்கின்றது என்பதற்காக அத்துமீறி 29 தமிழ் பிரதேச செயலகம் வடக்கு பிரதேசத்தை அத்துமீறி அவர்கள் உள்ளுடைய முடியாது. இன்னொரு பிரதேச செயலகத்தின் எல்லைக்குள் அத்துமுறை முடியாது. ஆனால் இன்று அதனை மீறியவர்கள் அத்துமீறித்தான் இந்த விடயங்களை செய்கின்றார். ஆனால் இதனை இது ஒரு நியாயமற்ற செயல், இது உண்மையாக கண்டிக்கத்தக்க செயல். இது என்னன்னு சொன்னால், இது தங்களது அரசியல்வாதிகள் தங்களது நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக, தங்களது இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக கடந்த கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 30-33 வருடங்களாக தொடர்ச்சியாக இருக்கிற அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான அந்த நிர்வாகம் சரியான முறையில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பல வழிகளிலும் பல முன்னெடுப்புகளை செய்து வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் இன்று வரை அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படாமல் லஞ்ச ஊழல் என்பவற்றினாலே அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன். என்றால் இந்த அரசு, கடந்த அரசு மக்களை ஏமாற்றி வந்தது, கரப்ஷன் உள்ளாக லஞ்ச ஊழல் என்பது கூடுதலாக இருந்தது. இந்த அரசு வருகின்ற பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா என்று வந்திருக்கிறார்கள், லஞ்ச ஊழலை ஒழிப்பேன் என்று வந்திருக்கிறார்கள், சரியான நிர்வாகத்தை கட்டமைப்போம் என்று வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அரசு வந்திருக்கின்ற அரசு இதனை சரியான ஒரு நியாயத்துக்காக இந்த அரசு குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த நான் நினைக்கிறேன் 2016-17 ஆண்டிலே NPP அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரதேச செயலகத்தின் விடயத்திலே அவர்கள் கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் ஆட்சிப்படத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களால் மௌனியாக இருக்க முடியாது. நியாயத்தை, சரியான நியாயத்தை கொடுக்க வேண்டும். பழைய அரசாங்கம் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்றது. அந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் ஒரு நியாயமான விடயத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்போம். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரியே இப்ப குரல் கொடுத்து கொண்டே மக்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாகவே மாறிவிட்டது. நினைத்த உடனே செய்யக்கூடிய அதிகாரங்கள் கொண்ட ஆட்சி முறைதான் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் போன பாராளுமன்ற நிலவரங்களின் அடிப்படையிலும் இந்த நிலவரங்கள் அடிப்படையிலும் இது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கே ஒழிய மக்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நிலை காணப்படவில்லை என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப நீங்க மட்டுமே அதை கதைச்சு கொண்டிருக்கிறதால எங்களுக்காக கோடீஸ்வரன் எம்பி இருக்கிறார் கதைப்பார் என்றது மக்கள் மத்தியில் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கான தீர்வு எப்பொழுது கிட்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்போம். அதே நேரம் சட்ட ரீதியான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக
நாங்கள் அதற்கான கோர்ட்ல கூட நாங்கள் இது சம்பந்தமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு கேஸ். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்று எங்களுக்கு சரியான நியாயத்தை தர வேண்டும், அரசாங்கம் நியாயத்தை தர வேண்டும். அடுத்தது நீதிமன்றம் அதற்கான நியாயத்தை தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல வழிகளிலும் பல இடங்களிலும் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாக என்னால் இருக்கின்ற பேரினவாத அரசு தொடர்ச்சியாக எங்கள் தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றிக் கொண்டுதான் வருகின்றது. ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றிக் கொண்டு வருகின்றது. அதற்காகத்தான் விடுதலை போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. என்றால் எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு அரசு இருக்கும் என்றால் அதைத்தான் நாங்கள் இட்டவரையும் கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எத்தனையோ லட்சம் பேர் இதற்காக தங்களது உயிரை இந்த மண்ணுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கான அதிகாரம், எங்களை நாங்களே ஆளுகின்றதற்கான ஒரு அதிகாரம் கிடைக்கும் என்றால் நாங்கள் இன்னொருவரிடம் இருந்து நாங்கள் கையேந்த வேண்டிய அவசியத்துக்கு வராது நிச்சயமாக. அதன் அடிப்படையில் நாங்கள் சமஷ்டி முறையிலான ஆட்சியை பற்றி கேட்கின்றோம், சுயாட்சியை பற்றி கேட்கின்றோம். ஏன் இந்த விடுதலை போராட்டம் இந்த மண்ணிலே லட்சக்கணக்கான மக்கள் உயிர் நீத்தார்கள் என்றால் இதன் அடிப்படையிலே தான் அவர்கள் ஒரு இரண்டாவது காலத்துக்கான இந்த அரசு வருகின்ற பேரினவாத அரசு நிச்சயமாக மக்களை ஏமாற்றார். இந்த சிறிய விடயத்தை கண்முனை பிரதேச செயலகத்தை விடயத்தை கூட செய்ய முடியாத அரசு எப்படி எங்களது தீர்வு திட்டம் எங்களுக்கான சுயாட்சியை செய்ய போகின்றார்? அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தே வருவோம். அது இருக்கின்றவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கினால் எங்களுக்கு அதிகளவான விடயங்களை தருவார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எத்தனை பேர் எங்களோட கட்சியில இருந்தும் கூட எத்தனை பேர் மாறி போயிருக்கிறார். தமிழாக்கள் எத்தனை பேர் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், பெரிய கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்கின்றார்கள், தாவி போயிருக்கின்றார்கள், அதிலே கேட்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த போன அமைச்சர்களாக இருக்கலாம், டக்ளஸ் தேவானந்தா இருக்கலாம், வியாழேந்திரனாக இருக்கலாம், அல்லது சந்திரகாந்தனாக இருக்கலாம், அல்லது கேசனவாக இருக்கலாம், அல்லது எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ தமிழ் அமைச்சர்கள் இருந்து இந்த கல்முனை பிரச்சனை தெரிந்து கூட அவர்கள் எதற்காக முடிவெடுத்தார்களா? அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அதே போலதான் இப்போ எம்பிபி அரசாங்கம் வந்து இருக்கின்றது, எத்தனையோ தமிழ் எம்பிமார் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நினைத்தால் இது ஒரு நியாயமானதுக்காக அவர்கள் குரல் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் குரல் கொடுக்க இல்லை, இன்னும் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. என்பிபியில இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இட்டவரை கல்முனைக்கு இந்த ஆட்சி புதுசா வந்த ஆட்சியிலே ஒரு நாளும் குரல் கொடுக்கவில்லை. இந்த கல்முனை பிரதேச செயலகத்துக்காக தமிழர்களின் விடயத்தை நிச்சயமாக நீங்கள் கூறின மாதிரி இந்த தமிழ் தலைவர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தமிழ் கட்சியிலிருந்து போயிருக்கக்கூடிய பிற நபர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே தாவி போயினார்கள். என்பிபி என்ற ஒரு கட்சி வந்துட்டது, இதுல நிறைய ஆசனங்கள் பெற முடியும், இதன் மூலமாக நாங்கள் உண்மையிலே சொல்ல போனால் வாழ முடியும் அப்படிதான் சொல்றார்கள். இதன் மூலமாக தாவி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல புலம்பெயர் மக்கள் பெருமளவானவர்கள் என்பிபி அரசாங்கத்தோடு நிறைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி வாக்குறுதி எல்லாம் வழங்கியிருந்தார் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அப்படின்னு நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்திருக்கின்றோம், வழங்கியிருந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே புலம்பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த பிரஜைகள் இன்னமும் நாட்டுக்கு வர முடியாத ஒரு நிர்பந்தம் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே அங்கே அவர்கள் வழங்கியிருந்த ஒரு வாக்குறுதியையும் இப்பொழுது வரை அவர் நிறைவேற்றுகின்றாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்பொழுது என்பிபி
அரசாங்கத்துக்கு வாக்களித்த அல்லது என்பிபி அரசாங்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய புலம்பெயர் உறவுகள், எங்களுடைய உறவுகள் இப்பொழுது என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? எனவே அவர்களுக்குடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம். என்றால் என்பிபி அரசாங்கம் வடகிழக்கிலே என்பிபி அரசாங்கம் என்பது ஜேவிபி. வடகிழக்கிலே தமிழர்களே திரட்சியாக இருக்கக்கூடாது என்று வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவர்களே இந்த என்பிபி அரசாங்கத்தினர், ஜேவிபியினர். அவர்களின் தலைமையில இருந்த ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் தான் இந்த வடக்கும் கிழக்கும் தமிழர்களின் திரட்சியாக இருக்கப்படா பலமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பிரிக்கப்பட்டது. அதன் பின் பல விடயங்களை பற்றி வந்த இந்த இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் பல விடயங்களை கதைத்தான் வந்திருந்தாங்க. பயங்கரவாத திறத்தை தெரிவிப்போம், அது செய்வோம், இது செய்வோம், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை கண்டுபிடிப்போம், இப்படியான விடயங்களை அவர்கள் கூறித்தான் வந்தார்கள் ஒழிய. ஆனா இப்பொழுது எல்லாம் மாறிய ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் முதலிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே தவிர இன்று சில அமைப்புகளை இலங்கையிலே பயங்கரவாதம் என்கின்ற ஆபத்தை விளைவிப்பவர்கள் என்ற பட்டியலிலே சேர்க்கப்பட்டு அவர்களை தடை செய்து இருப்பதானது வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இங்கு முதலிடுவதை இட்டு அவர்கள் ஐயங்கொள்ளுகின்ற பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு முதலிட வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவான ஒரு சூழ்நிலையை தான் இருக்கின்றது. இன்று கூட நாடு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையில தான் இருக்கின்றது. நாட்டிலே ஆங்காங்கே வெடிச்சம்பவங்களும் துப்பாக்கி சுட்டு சம்பவங்களும், ஒரு நகர் சரியாக சுயமாக நடந்து செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுவதாகத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன், என்றால் சுனாமி அலை மாதிரிதான் என்பிபி கடிச்ச அலை. என்பிபி கடிச்ச அலையில கணக்கா இதுகள் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே நல்லாட்சி தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் வெடிச்சம்பவங்களும் வாழ்வெட்டுகளும் இன்னமும் தொடர்ச்சி பெற்றதாக இருக்கிறது. வெள்ளை வேன் கடத்தல் விவகாரங்கள் அல்லது மாணவிகளை கடத்தக்கூடிய சம்பவங்கள் இப்படி பலவாறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்பொழுதும் பயங்கரவாதம் நாட்டில் இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்பக்கூடிய வகையில் இருக்கின்றதா? என்றால் ஊடக அமைச்சரவர்கள் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். கிழக்கிலே ஒரு பயங்கரவாத அமைப்பு உருப்பெற்றிருக்கின்றது என்பதனை கல்முனை பிரதேசத்திலே நினைக்கிறார். அதனை அவர் கூறியிருக்கிறார். அரசாங்கமே ஒத்துக்கொள்கின்றது, ஏற்றுக்கொள்கின்றது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஏற்றுக்கொள்கின்றது. அது மட்டுமல்ல, கொலை குற்றவாளிகள் மற்றும் தேடப்படுகிறவர்கள் என்று போலீஸ் மாதிரிகளை எடுத்துக்கொண்ட கடந்த முன்னாள் போலீஸ் மாதிரிகள் தின்னக்கோணார்கள். அவர்கள் என்று அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த அரசு உளவு பல விடயங்களை செய்த அரசு புலனாய்வுத்துறையிலே முக்கியமான விடயங்களை கைங்கரியங்களை கையாண்ட அரசு இந்த போலீஸ் மாதிரிகளை முடிக்கவில்லை என்றால் மக்கள் யோசிக்கின்றார்கள், இது ஏதோ அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கின்றதா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த அரசு வருகின்ற எவரோ குறிப்பிட்ட காலத்துக்கு ஏமாற்றலாம். ஆனால் காலம் போக போக மக்களை நிச்சயமாக அவர்களால் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் மக்கள் கூடுதலாக தெளிவடைந்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் இந்த இடத்தில் நான்
நிச்சயமாக எங்களுடைய இலங்கை மக்கள் எதை நிலைத்தாலும் மாற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் முன்னை ஆட்சியை கலைத்திருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய மக்கள், அது இளம் சமூகத்தினர் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எனவே குறிப்பாக இந்த தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்பது எல்லோரையும் தொட்டு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இப்போதைய காலத்திலும் சரி, முன்னைய காலத்திலும் சரி, அவர்களுக்குரிய பாதுகாப்பு இன்மை என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்த மட்டிலே பாதுகாப்போடு சேர்ந்ததாக அவர்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. எனவே மக்களுக்காக உழைக்கக்கூடிய அவர்கள் இல்லாவிடின் அந்த ஒரு விடயம் நடக்கின்றதா மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அவர்களை நாங்கள் சற்று உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெரியும். அண்மையில நீங்களும் ஊடகவியலாளருக்காக குரல் கொடுத்த ஒரு நபராக இருக்கிறீங்க. மக்களுக்கு மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களுக்கும் நீங்கள் நிறைய விடயங்களை சார்பாக பேசியிருந்திருக்கீங்க. எனவே இந்த காலத்தை பொறுத்த மட்டிலே ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்குமான ஒரு வழிவகை என்று சொல்லி சொன்னால் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் போற்றப்பட வேண்டியது. இதிலே நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அந்த விடயத்தை நான் முற்றுமுழுதாக மறக்கின்றேன் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்தியை வெளியிலே கொண்டு வர அடுத்ததாக ஊடகவியலாளர். நிச்சயமாக ஊடகவியலாளர்கள் தான் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற சக்தி ஊடகத்துக்கு தான் இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஆட்சியை கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடும் பொறுப்பும் ஊடகத்துக்கு தான் இருக்கின்றது. எப்பொழுது ஒரு ஊடகம் உண்மையை மறைத்து ஒரு பொய்யான செயற்பாடை செய்கின்றதோ அன்றிலிருந்து அந்த நாடு அழிவடைய தொடங்குகின்றது என்பதுதான் அர்த்தம். எப்பொழுதும் ஊடகவியலாளர்கள் நடுநிலைமையாக நிற்க வேண்டும். ஊடக தர்மத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே எத்தனையோ 40 ஊடகவியலாளருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நடேசன் எத்தனை கூட, அதே போல் எங்களது சிவராம் போன்றவர்கள் அதி பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் தங்களது உயிரை துச்சமாக மதித்து ஊடக தர்மத்தை பேணியவர்கள். இன்றும் அவர்கள் நினைவு கூறப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஊடகவியலுக்கான சுதந்திரம் கடந்த காலத்திலே மறக்கப்பட்டிருந்தது. அது பல விடயங்களிலே பின்தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சி காலத்திலும் அது தொடரக்கூடாது. இந்த ஆட்சி காலத்திலும் சில இடங்களிலே அவர்களுக்கான அந்த சுதந்திரம் மறக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தங்களை ஒருத்து சரியான தகவல் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயற்படுகின்ற நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான பொருளாதாரத்திலே பின்தள்ளப்பட்டவர்களாக அவர்களுக்குரிய சகல வசதிகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது, அரசு அவர்களுக்கான முழு வசதிகளையும் கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்கள் 100% உண்மைத்தன்மையான செய்திகளை வெளியிடத்திற்கு கொண்டு வருவார். இப்போது இந்த முறைய வரவு செலவு திட்டத்திலும் கூட 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் கூட தென்பகுதியில் இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்களுக்கான வீட்டு வசதிகளை செய்து கொடுக்கின்ற விடயங்கள் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இற்றவரை, சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இற்றவரை அவர்களுக்கான எந்த உதவி திட்டங்களும் கிடைப்பது, அரசாங்கத்தில் கொடுப்பது. ஆனா உண்மையா கஷ்டப்பட்டால் வடகிழக்கில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள், தென்பகுதியில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக அவர்கள் தங்களை செயல்பார்கள். ஆனால் வடகிழக்கில் இருக்கின்ற அதிகளவான பிரச்சனை கஷ்டங்களையும் எதிர்கொள்கிறார். ஆகவே அந்த இறந்த ஊடகவியலாளர் அவர்களுக்கான அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கான அவர்களுக்கான நஷ்டஈடு, வீட்டு திட்டம் என்பதை இந்த அரசு செய்ய வேண்டும். அதனை கூட நான் பாராளுமன்றத்திலே
அந்த பாராளுமன்ற விவாதத்திலே இந்த விடயங்களை பற்றி நான் பிரஸ்தாபித்திருந்தேன். அதன் அடிப்படையிலே உண்மையாக ஊடகவியலாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் எப்பொழுது செய்து கொடுக்கின்றோமோ அன்னைக்கு தான் அந்த ஊடகம் என்பது ஊடகவியலாளர்கள் தாங்கள் முழுமையாக செயற்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இதிலே ஒரு குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். அரச ஊடகங்கள், கூடுதலாக அரச ஊடகங்கள் அரசுக்கு சார்பான செய்தியை மட்டும்தான் அவர்கள் ஊடகங்களில் கொள்கிறார்கள். ஒரு நடுநிலையான செய்தியோ அல்லது அரசு விட்ட தவறுகளையோ அரச ஊடகங்கள் தங்களது ஊடக செய்தியிலே வெளிப்படுத்துவதில்லை. அது ஊடக தர்மத்துக்கு முதலாவது செய்கின்ற பிள்ளையார் செய்தி. ஊடகத்தை பாதுகாக்க வேண்டும். ஊடகத்தை ஊடகவியலாளர் சரியான முறையில் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஊடக செய்தி ஊடக தர்மத்தை பாதுகாக்க எல்லா ஊடகங்களில் சரியான பக்கச்சார்பு இல்லாமல் செயற்பட வேண்டும் என்று சொல்லி வந்த NPP அரசாங்கம், பழைய அரசாங்கம் எப்படி அரச ஊடகங்களை பயன்படுத்தியதோ அதே போலதான் இன்று இந்த அரசாங்கம், பழைய அரசாங்கம் செய்த அதே பிள்ளைகளை இந்த அரசாங்கம் செய்கின்றது. அரச ஊடகங்களை தங்களது தொகைக்காக பயன்படுத்துவது, நடுநிலையற்ற செயற்பாடுகள் முன்னெடுப்பது. இது உண்மையாக ஒரு பாரதூரமான பிள்ளையாகத்தான், இது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த நீங்க சொன்ன மாதிரியே அரசு ஊடகம், தனியார் ஊடகம் என்று சொல்லி பல்வேறு வகையில வகைப்படுத்தப்பட்ட இருக்கிறது. குறிப்பாக தனியார் ஊடகத்தை பொறுத்த மட்டும் இந்த அரசு அடையாள அட்டையானது, ஊடகவியலாளர்களுக்கான அரசு அடையாள அட்டையானது மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தனியார் ஊடகங்கள்ல பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிக்கல உத்தியோகஸ்தர்களாக பலர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான சூழ்நிலைகளில் பணியாற்றிக் கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில குறிப்பாக 3 தொடக்கம் 10 தேசிய அடையாள, அதாவது ஊடக அடையாள அட்டை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு சார்பான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய வகையில செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படி அதை பற்றி நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் ஊடகவியல் அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து இதனை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம், இவர்களுக்கு எந்த முறையிலே இந்த அடையாள அட்டைகளை வழங்க முடியும் என்பதனை அமைச்சரோடும் அமைச்சின் செயலாளரோடு கதைத்த பின்புதான் இதனை உங்களிடம் தெளிவாக கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உண்மையிலேயே நிறைய விடயங்களை இன்றைய தினம் பேசியிருந்தோம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நோக்கி வருகை தந்திருந்தோம். அம்பாறை மாவட்டத்திலேயே தனியொரு சிங்கமாக களமாடி மக்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய நபர் தான் கவேந்திரன் கோட்டீஸ்வரன் எம்பி அவர்கள். எனவே தனி மக்கள் எவ்வாறு, அதாவது மக்கள் தனிநபரை எவ்வாறு தெரிவு செய்திருந்தார்கள், இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நான் ஆரம்பத்திலே வரும்போதே யோசிச்சு கொண்டு வந்த நான். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள், கதைக்கும் தொனி, எங்களோட பழகும் விதம் அத்தனையும் மக்களுக்கு ஏற்றால் போல இருக்கின்றது. மக்களோடு மக்களாக சாதாரண ஒரு நபராகவே எங்களோடு பயணித்திருந்தார் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து. இதனால்தான் மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன். உங்களுடைய பயணம் இன்னும் தொடருமாக இருந்தால், அதாவது தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் விடமாட்டார்கள் உங்களை, ஏனென்றால் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களோடு இன்றைய தினம் நாங்கள் செலவிட்டிருந்த நேரம் வந்து பொன்னானது. எங்களுக்காக இன்னொரு விடயத்தை கேன்சல் பண்ணிட்டு நீங்க எங்களோட இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தீர்கள். மிக்க நன்றி. அதோடு இணைந்ததாக இன்றைய தினம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆரம்பித்து கல்முனை பிரதேச செயலக விவகாரம் நாங்கள் தொட்டு அதன் பிற்பாடு ஊடகவியலாளர் விவகாரத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக அனைத்து விளக்கங்களும் தெளிவாகவும் மிகவும் அழகாகவும் புரியும் வகையிலும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, அத்தோடு எங்களோடு ஒரு சக அண்ணாவாக, தோழராக எங்களோட பயணித்த கோடீஸ்வரன் ஐயா அவங்களுக்கும் மிக்க நன்றிகள். ஐபிசி தமிழ் ஊடகம் சார்பாக மக்களுக்கு இறுதியாக உங்களுடைய கருத்து. ஐபிசி நேர்கள், ஐபிசி வாடிக்கையாளர்கள், ஊடகவியல் நிறுவனத்துக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக நேரமும் சிரமம் இல்லாமல் மிகவும் அந்யோன்யமாக இந்த இடத்திலே
கதைத்த எங்களது ஊடகவியலாளருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐபிசி ஊடகமானது நடுநிலையான ஊடகமாக மக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு ஊடகமாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.